அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு கோவில். சதியோடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடம்னு சொல்லப்படுது. அதுல இங்க ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஆதி சங்கராச்சாரியார் வந்து இங்க ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உக்ரம் தணிந்து சாந்த ரூபம் எடுத்ததா நமக்கு தெரிய வருது. இந்த கோவில்ல ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நவராத்திரி டைம்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். நவராத்திரி டைம்ல அம்பாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி விதவிதமான பூஜைகள் பண்ணி இணக்கமான சூழல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த லிங்கத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்கணும்னு சொல்லப்படுது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல இருக்க தொன்மையான கோவில்களை நம்ம எபிசோட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன முறை திருமால் பேரு அப்படின்ற ஊரை பத்தி பேசியிருந்தோம். அதோட விசேஷங்களும் சொல்லியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த திருத்தலங்களை நீங்க எல்லாம் விசிட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி நாங்க எடுத்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு கோவில். காஞ்சிபுரம் அப்படின்னாலே கோவில்களோட நகரம். அதாவது அந்த நகரத்துக்கே ஒரு பெரிய பெருமை இருக்கு. நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் போல நகரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காஞ்சிபுரத்துல நம்ம சொன்ன உடனே நமக்கு மனசுல இருக்கிறது காமாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகம் வரும். ஆனா அதே ஊர்ல ஆதி காமாட்சி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்தியால சக்தி பீடங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சக்தி பீடங்கள் வந்து சதியோடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடம்னு சொல்லப்படுது. அதுல இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தொப்புள் பகுதி விழுந்த இடம். அதனால இது வந்து நாபி பீடம் அண்ட் உத்தியான பீடம்னு சொல்லுவாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் பத்தி நிறைய பெருமைகள் நமக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற இந்த ஆதி காமாட்சி அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னாடியும் குமரக்கோட்டம் கோவில் இருக்கு, முருகர் கோவில் அதுக்கு பக்கத்துலயும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு ஆதி பீடா பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அம்பாள் வரும் பொழுது காளியா இருந்ததுனால இது காளி கோட்டம்னு சொல்லப்படுது. இங்க மூலவரா இருக்கிற அம்பிகை பத்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு காட்சி. அம்பிகையோட கைகள்ல பாசம், அங்குசம், கபாலம் இதெல்லாம் இருக்கு. அம்பிகைக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம தலபுராணத்துக்கு போகலாம். தலபுராணத்துப்படி பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க தேவர்களுக்கு. அசுரர்கள்னாலே அப்படித்தானே, வந்து முனிவர்களை வந்து தவம் பண்ண விட மாட்டாங்க, தேவர்களை வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது இந்த தேவர்களும் முனிவர்களும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம தேவியால முடியும், சக்தியால முடியும் அப்படின்னு சொல்லி பராசக்தி கிட்ட போறாரு. இந்த தேவர்கள் எல்லாம் பராசக்தி கிட்ட போய் முறையிட அவங்களும் வந்து இந்த பண்டாசுரனை வதம் செய்யறாங்க. வதம் செஞ்சு அப்படி ஒரு உக்கிரத்தோட இங்க இருக்காங்க. அதனாலதான் இது காளிக்கோட்டம். இந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக தான் இங்க ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஆதி சங்கராச்சாரியார் வந்து இங்க ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உக்கிரம் தணிந்து சாந்த ரூபம் எடுத்ததா நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல இப்பவும் கூட முதல் பூஜை இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான். இப்போ இந்த கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கோவில் என்ட்ரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடம், கொடிமரம் இதெல்லாம் இருக்கும். சிம்ம வாகனம் முன்னாடி இருக்கு. காமாட்சி அப்படின்னு பேர் இருக்கும் பொழுது முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் பார்வதி 3 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு அம்சமா காமாட்சி பார்க்கப்படுறாங்க. இங்க காமாட்சி அவங்களோட 2 கண்களா சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா காமம் அக்ஷி அப்படின்னு சொன்னா, காமம் என்ன அன்பு, கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அன்பான கண்களை கொண்ட ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த கோவில் ரொம்ப பழமையான
கோவில்னு சொல்லப்படுது. இதை சுத்தி வரும்போது நாகர் அது மாதிரி நிறைய நீங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய டெய்டிஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க ரொம்ப விசேஷமா ஒரு லிங்கம், அந்த லிங்கத்துல அம்பாலோட வடிவம் இருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா அர்த்தநாரீஸ்வர லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சக்தி லிங்கம் கூட சொல்றாங்க. நமக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஒரு திருமண தடை இருக்கோ இல்ல குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கோ அப்படின்னு சொன்னா இந்த லிங்கத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்கணும்னு சொல்லப்படுது. ஞானமும் சக்தியும் ஒரு சேரதான் இந்த சக்தி லிங்கம் இருக்கு, அர்த்தநாரீஸ்வரர் லிங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆதிசங்கரர் இங்க பூஜை பண்ணது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த கோவில்ல ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நவராத்திரி டைம்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். நவராத்திரி டைம்ல அம்பாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி விதவிதமான பூஜைகள் பண்ணி ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ எல்லாரும் இந்த இடத்துல போய் சுவாமியை பார்த்து அம்பாளுடைய அந்த மேனியே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மா இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படிதான் அந்த அம்பாள் இருப்பாங்கன்னு எனக்கு தோணும். இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கோவில்ல, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கோவில்ல போய் நீங்களும் தரிசிச்சு எல்லா நலன்களும் பெற வேண்டுகிறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.